இது அணிகள் கிடையாது, என் மக்களுக்கு பிடித்த சனி பிணி. இது அணியெல்லாம் கிடையாது, இது சனி. இதை தொலைக்கணும். ஒன்னும் செய்ய முடியாது ராஜா, ஒன்னும் செய்ய முடியாது. அதே பல்லவி வடிவேலு என் பங்காளி சொல்வான்ல, சேம் பிளட். அதே கூட்டம், அதே கோரஸ். எப்படி? நாங்கள் வந்தால் விவசாய கடனை ரத்துபடிச்சு. கமான் பாய்ஸ், இங்க வாங்க. விவசாயி ஏன் கடனாளியான? யார் ஆட்சியில கடனாளியான? நான் ஆட்சியில இருந்து கடனாளியான மாதிரி. டேய், கடனாளி ஆக்குனதே நீங்க தான். விவசாயி கடனாளி ஆனது ஏன்? ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால், வறுமையில் இருந்தால், அந்த நாடு ஏழ்மை வறுமை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படின்னா விவசாயி ஏழையாக இருக்கிறான்னு சொல்றான். இவனே வரும்போது ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களே, அது ஏண்டா ஏழையாவே விவசாயி இருக்கான்? ஏழையாவே இருக்கான். உங்கள் பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்போது வாழும் வளர்ந்து விட்ட வசதியான விவசாய பெருங்குடி மக்களே என்ற நிலையை உருவாக்கணும். சொல்றான் பாருங்க, உதய சூரியன் ஏழைகளின் சின்னம், விவசாயிகளின் சின்னம். சின்ன ஏழைகளுக்கு சின்னம், உங்களுக்கு என்ன சின்னம்? இது என்ன ஏழைகளின்? எத்தனை ஆண்டுக்கு ஏழைகளின் சின்னம்? பணக்கார பெரும் முதலாளிகளின் சின்னம் உதயசூரியன். ரெட்டையில பெரும் பெரும் பணக்காரர்களினுடைய சின்னம். விவசாயி உங்க சின்னம், நம்ம சின்னம். மற்ற கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகள் வந்து இரட்டை இலை விவசாயிகளின் சின்னம், உதய சூரியன் விவசாயிகளின் சின்னம், எங்களுக்கு விவசாயியே சின்னம். இவர்கள் என் அன்பு மக்கள்கிட்ட சொல்றேன், என்ன பேசுவான்? சாதியை தூண்டி விடுவான், மத உணர்ச்சியை தூண்டி விடுவான். சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி, இதை விட்டா இந்த நிலத்துல ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லு. ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இதே ராகுல் காந்தி சாதனைகளை சொல்ல சொல்லு. 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் தான், விடுதலை பெற்ற இந்தியாவை. ஏதாவது ஒரு சாதனை? இங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். ஒரே ஒரு தடவை உங்க பிரதம வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க ராகுல் காந்தி. நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம். அது அவரை சொல்ல சொல்லுங்க. நாங்கள் 7 பேரை விடுதலை செய்வோம். ஒரு தடவை ஒரு வாயால சொல்ல சொல்லுங்க. இந்த பக்கம் இந்த கோஷ்டி எடுத்த இங்க வா, இங்க வா, கச்சத்தீவை மீட்போம். ஒரு தடவை மோடி அவர்கள் திருவாயால் பெயர் சொல்லு, சொல்ல சொல்லு. வாய்ப்பில்லை ராஜா. இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், திருடர்கள். மோடிட்ட நாட்டை கொடுத்தா பாதுகாப்பா இருக்குங்கிறாங்க. நாடே இருக்காது, அப்புறம் பாதுகாப்பு இருக்கிறது. வித்து தின்னுவார்கள். இந்தியா இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. யார் வித்து விட்டு சீக்கிரம் கல்லா கட்டுவது என்று 2 கட்சிகளுக்கும் போட்டி. பல வருஷமாச்சு நீங்க வியாபாரம் பண்ணி கூறு போட்டு வித்துட்டாங்க. ஒண்ணும் கிடையாது உனக்கு. எந்த சாதனையை சொல்லி இந்த கட்சிகள் ஓட்டு கேட்கும்? எந்த சாதனை? தமிழர்களுக்கு, தமிழர் நாட்டுக்கு பாரதிய ஜனதா எதற்காக, காங்கிரஸ் எதற்காக இவர்களுக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம். ஒன்று, காவிரி நதிநீர் உரிமையிலே தமிழர்களுடைய உயிர் நாடியாக, உயிராகரமாக இருக்கிற காவிரி நதிநீர் உரிமையிலே பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? பதில். காங்கிரஸ் கட்சியின் கருத்து நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் கிடையாது. மேகதாதுவில் தடுப்பணை அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா? உன் கருத்து. முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் இந்த கட்சி ஆட்சிகளின் நிலைப்பாடு என்ன? ஒன்றும் கிடையாது. எதற்காக இவர்கள் நமக்கு நின்றிருக்கிறார்கள்? தமிழர்களின் உணர்வோடு, தமிழர்களின் உரிமைக்காக, தமிழர்களின் உயிருக்கு எதற்காக நின்றிருக்கிறார்கள்? என் உயிரை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு, என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு என் ஓட்டதற்கு, வாக்கதற்கு? இதை ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளையும் சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல நின்றுதான்? தமிழர்களுக்கென்று ஒரு தேசம். பிரபாகரன் போராடியது தன் பொண்டாட்டிக்கு பிள்ளையும் தன் இன விடுதலை களத்தில் பலியிட்ட தலைவன். உலக வரலாற்றிலே ஒரே தலைவன் பிரபாகரன் தான்.
எவ்வளவு நுட்பமா திட்டமிட்டவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று கட்டமைச்சாங்க. தகர்த்து எரிந்த உங்கள் பிள்ளைகள், தகர்த்து எரிஞ்சோம். தோல்ல துண்டு பிரபாகரன், மேடையில பதாக பிரபாகரன், நீ ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த புலிக்கொடி இறங்கியது என்று நினைத்தீர்களோ அதே புலிக்கொடியை தூக்கி நிறுத்திய பிள்ளைகள் உலகம் முழுமைக்கும் தமிழனுக்கு ஒரே கொடி புலிக்கொடி. பறக்க விட்டோம். ஏன்? சேர பாட்டனின் வில்லம்பு, பாண்டிய பாட்டனின் மீன், இதையெல்லாம் விட்டு ஏன் சோழ பாட்டனின் புடிய தூக்கணும்? தமிழனுடைய பரம்பரை கொடிய பார், பாய்ச்சல் இருக்கும். மீன் பாயும், வில்லம்பு பாயும், புலி பாயும், எல்லாம் பாய்ச்சல் இருக்கும். மத்தேம்புரம் பண்ணி வச்சிருந்தான் கொடியில எடுத்திருக்கலாம். பாண்டிய மன்னன் பாண்டியன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். சேர மன்னன் சேர மன்னன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். ஆனால் சோழன், அருண்மொழி சோழனும் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் மாபெரும் பேரரசை நிறுவினான். உலகம் முழுமைக்கும் பறந்த கொடி புலிக்கொடி. இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி புலிக்கொடி. புலி மற்ற மிருகங்களைப் போல அல்ல, தனித்து நிற்கும். 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். உங்கள் பிள்ளைகள் தனித்து எப்படி துணிவோடு களத்தில் நிற்கிறோமோ அதுபோல புலி நிற்கும்.